விஜய் வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு மாற்றங்கள் வரணும். மாற்றங்கள் வந்தால் தான் இப்போ வந்து திமுகவோ அண்ணன் திமுகவோ வந்து பயம் வந்துடும். அவங்க மீறி மீறி கேட்பாங்க. எப்படி நம்ம தான் கடைசி வரலாம் ஆண்டு நிற்கிறோம். இந்த இது மட்டும் எப்படி வந்துச்சுன்னு அவங்க கூட மனசுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். விஜய் வரணுங்க. விஜய் வந்து தாங்க மாற்றங்கள் வரும். இவங்கெல்லாம் வந்து வயிற்றில் வாயிலே அடிச்சிக்கணும். எப்படி எப்படி எப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நம்ம ஏதோ தப்பு பண்ணிக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் அவங்க மனசில் நினைப்பாங்க. தப்பு பண்ணிட்டோம், சரி நடா நம்ம என்ன தப்பு பண்ணிப்போன்னு அவங்களுக்குள்ள சிந்திப்பாங்க. மாற்றம் வரணுங்க. குடும்ப அரசியல் இருக்குது, அதுதாங்க. ஆமாம், இது வரணுங்க. தெய்வம் பெண்களில் வந்து தூக்கி விடுறதுல வந்து அவங்களோட தரத்தை தூக்கி விடுறதுல வந்து மிகப்பெரிய பங்காற்றிருக்காரு. இன்றைக்கி அவங்க வந்து சுயமாக சம்பாதிக்கிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு அது இலவசம்னு சொல்லக்கூடாது, அவங்களோட இதுக்காக ட்ராவல் பண்ணுறது, குழந்தைகளுக்கான கல்வி, காலை உணவு திட்டம், இது மாதிரி செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. எப்போவுமே வந்து நமக்கிட்ட இருக்கவங்களையும் கொஞ்சம் நம்ம அளவுக்கு ஒருத்தர் கொண்டு வர்றாருன்னா கண்டிப்பாக அவரை போட்டுருணும். மாற்றம் தேவை. இவங்களே தான் மாற்றி மாற்றி இருக்கிறாங்கன்னா இவரும் கொஞ்சம் வந்து ஆளணும், இல்லை எதிர்கட்சியாக உட்காரணும். மாறணும். இதே தான் இவனுங்களே தான் இருக்கிறானுங்க. இவன் உட்காந்து அவன் உட்காரான், திருப்பி மாற்றி மாற்றி அவர் மாறணும். மாறினா தான் நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் மாறினா தான் எல்லாமே சூப்பராக ஆகும். வேலை கிடைக்கும், வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும். லாஸ்ட் வரைக்கும் இப்படி தான் இருக்கிறோம். மக்களுக்கு நல்லது பண்ணுறாருண்ணா, எல்லாமே நல்லது பண்ணுறாரு. அதாவது காலை உணவு திட்டம் பசங்களுக்கு மெயின். அது நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. வீட்டில் அம்மா அப்பா வேலைக்கு போகிறாங்க, 2 பேரும் ஒன்றா காலைல சமையல் பண்ண முடியல. குழந்தைங்க அது ஜாலியாக போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு தான் படிக்கவே போகிறாங்க. அப்புறம் மகளிர் உதவி திட்டம் மாதம் 1000 ரூபாய் தர்றாரு. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். அவர் வந்தால் என்ன செய்கிறான்னு பார்க்கணும். அண்ணன் வந்து ஏதாச்சும் செய்வார். ஏன்னா நான் பொண்ணு வச்சுருக்கேன். இப்போ இருக்கிற இதுக்கு வந்து ரொம்ப சேஃபே கிடையாது. தனியாக போகிறதுக்கே பயமாக இருக்குது. இந்த மாதத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு கற்பழிப்பு மட்டும் 1300 கற்பழிப்பு இருந்தது தமிழ்நாடோட சேர்த்து. அதில் பெண்கள் குழந்தை மட்டும் வந்து 600 சில்லற பேர். அப்புறம் எப்படி இவருக்கு ஓட்டு போடுவாங்க, ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவாங்க.